இசைஞானி இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு சார்பில் மிக பிரம்மாண்டமான பாராட்டு விழா ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றது. சென்னை நேரு உள் விளையாட்டரங்கில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழா இளையராஜாவின் 50 ஆண்டுகால இசை பயணத்தை பாராட்டும் விதமாகவும் கௌரவிக்கும் விதமாகவும் லண்டனில் அவர் அரங்கேற்றிய சிம்பனி இசையை பாராட்டும் விதமாகவும் இவ்விழா நடந்தது. இதில் இளையராஜா சிம்பொனி இசைக்குழுவோடு மீண்டும் தனது சிம்பொனி இசைக்கோர்வையை அரங்கேற்றினார். 1000 படங்களுக்கு மேல் இசையமைத்தவர். அவரது இசையில் இல்லாத உணர்ச்சிகளே இல்லை. வாழ்க்கையின் எந்த விதமான சூழலுக்கும் அவரது ஏதோ ஒரு பாடல் பொருந்தி போகும் என தொடர்ந்து சமூக வலைதளங்களில் இளையராஜாவின் இசை குறித்து அன்றாடம் நாம் பார்த்தும் கேட்டும் படித்தும் வந்து கொண்டுதான் இருக்கிறோம். பாடல்களுக்கு சமமாக அவரது பின்னணி இசைக்கோர்வைகளுக்கும் தனி ரசிகர் வட்டாளமே உண்டு. இந்தியாவிலேயே அவரை போல பின்னணி இசை என்கிற கலையை புரிந்து கொண்டவர்கள் யாரும் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். பல இயக்குநர்கள் இளையராஜாவை பாராட்டி கொண்டு இருக்கிறார்கள். இதற்கு ராஜாவின் மேதமை மட்டுமல்ல, இதில் அவர் காட்டிய ஈடுபாடு, ஆர்வம், எடுத்துக்கொண்ட பயிற்சி முக்கிய காரணங்களாக அமைகிறது. இசையமைப்பாளர் ஜி.கே. வெங்கடேசிடம் உதவியாளராக இருந்தவர் இளையராஜா. அதே நேரத்தில் அன்னக்கிளி வாய்ப்பு அவருக்கு கிடைத்தது. அந்த படத்துக்கான பாடல்களின் பதிவும் முடிந்தது. பாடல்கள் எவ்வளவு சிறப்பாக வந்திருக்கின்றன என்று ஜி.கே. வெங்கடேஷிடம் சிலர் கூறி இளையராஜாவை பாராட்டி கொண்டிருந்தார்கள். அதை கேட்ட வெங்கடேஷ் அவன் பாடல்களுக்கு இசையமைக்கலாம், ஆனால் பின்னணி இசை அவனால் முடியாது என்று பேசியுள்ளார். இதை கேள்விப்பட்ட இளையராஜாவுக்கு மன வருத்தம் ஏற்பட்டது. இதை இளையராஜாவே ஒரு மேடையில் பகிர்ந்திருக்கிறார். ஆனால் அவர் பேசியதை ஒரு சவாலாக எடுத்துக்கொண்டு இசை தொடர்பான அத்தனை விஷயங்களையும் கற்றுத்தெரிந்து இன்று வரை பின்னணி இசைக்கோர்வையில் தனி முத்திரை, தனித்துவம் பதித்து வருகிறார் இசைஞானி. இளையராஜாவை பொறுத்தவரை ஒரு இசைக்கோர்வையோ அல்லது பாடலோ நன்றாக இருந்தால் கிடைக்கும் பாராட்டு, நன்றாக இல்லை என்றாலும் கிடைக்கும் விமர்சனம், இரண்டுமே அவரையே சேரும் என்பதில் அவர் உறுதியோடு இருப்பவராவார். இளையராஜா திரைப்படங்களின் பின்னணி இசைக்கோர்வைக்கு அதிக நேரம் எடுத்துக்கொண்டதில்லை என்று பாரதி ராஜா, பாக்கியராஜ், மணிரத்னம் உள்ளிட்ட பல முன்னணி இயக்குநர்கள் பாராட்டி பேசியுள்ளார்கள். ஒரு ரீலை ஒரு முறை ஒட்டி பார்த்தால் அந்த கால நேர அளவுக்கான சரியான இசையை அப்படியே மனப்பாடம் செய்து எழுதுவதைப் போல இளையராஜா எழுத ஆரம்பித்து விடுவாராம். அவர் சொல்லும் இசையின் அளவு அப்படியே பொருத்தமாக இருக்கும் என்பதுதான் இதில் ஆச்சரியமும் அதிசயமும். இந்தியாவில் முதலாக தனது சிம்பொனி இசையை இளையராஜா அரங்கேற்றவிருக்கும் இந்த தருணத்தில் அவரது சில திரைப்படங்களின் பின்னணி இசைக்கு பின்னணியில் இருக்கும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ளலாம். முதலாவதாக கரகாட்டக்காரன் திரைப்படத்தை பார்க்கலாம். இளையராஜா ஒரு பிறவி இசை மேதை என்று இசைக்கலைஞர் செம்மங்குடி சீனிவாசன் கூறியுள்ளார். அதற்கு ஒரு உதாரணம் இந்த சம்பவம். இளையராஜாவின் இளைய சகோதரர் கங்கை அமரன் இயக்கிய திரைப்படம்தான் கரகாட்டக்காரன். 1989 ஆண்டு வெளியான இந்த திரைப்படத்தின் பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் இன்றளவும் பரவசத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு வருடம் இந்த படம் தமிழகத்தில் அனைத்து தியேட்டர்களிலும் ஓடியது. இந்த படத்துக்கான பின்னணி இசை கோர்வை குறித்து அவர் கூறியது, அண்ணன் இளையராஜா வேறு ஒரு படத்துக்கு பின்னணி இசை அமைக்கவிருந்தார். ஆனால் சில காரணங்களால் அந்த தயாரிப்பாளர் தனது தேதிகளை ஒத்திவைத்தார். உடனே என் படம் தயாராக இருக்கிறதா என்று அண்ணன் கேட்டார். நானும் இருக்கிறது என்றேன். அவர்களுக்கு ஒதுக்கிய தேதியில் என் திரைப்படத்திற்கு பின்னணி இசை அமைக்க முடிவு செய்தார். அவரிடம் நான் கரகாட்டக்காரன் படத்தின் கதையை சொல்லவில்லை, பாடல்களுக்கான சூழலையும் சொல்லவில்லை. படத்தை போட்டு காண்பிக்க சொன்னார். முதல் ரீல் ஓடியது. பார்த்தார். கவுண்டமணி நகைச்சுவை ரசித்தார், சிரித்தார். உடனே கையில் பேனாவை எடுத்து அந்த காட்சிக்கான பின்னணி இசை கோர்வையை எழுதினார். கராட்டக்காரனின் மிக பிரபலமான அந்த நகைச்சுவை பின்னணி இசை இப்படித்தான் உருவானது. மொத்த படத்துக்கும் அந்த நேரத்தில் படத்தை ஒட்டி பார்த்து அப்படியே பின்னணி இசையை எழுதினார் இசைஞானி. படத்தின் இமாலய வெற்றிக்கு அவரது இசைதான் மிக முக்கியமான காரணம் என்று கங்கை அமரன் கூறியிருக்கிறார். அடுத்ததாக கேளடி கண்மணி திரைப்படத்தில் பெரும்பாலும் இளையராஜா 2-4 நாட்களுக்குள் திரைப்படங்களுக்கான மொத்த பின்னணி இசையையும் முடித்து விடுவார். படம் பார்த்து பிடித்து விட்டால் அடுத்த நாளே பின்னணி இசைக்கான பணிகளையும் துவக்கி விடுவார். இயக்குனர் வசந்த் அறிமுகமான கேளடி கண்மணி திரைப்படத்தின் பின்னணி இசை கோர்வைக்கு மொத்தம் அவர் எடுத்துக்கொண்ட நாட்கள் 4 நாட்கள் தான். பௌர்ணமி தினத்திரன்று தவறாமல் திருவண்ணாமலை செல்லும் வழக்கம் கொண்டவர் இளையராஜா. கேளடி கண்மணி படத்தின் இசைக்கோர்வை பணிகள் 3 நாட்கள் முடிந்த நிலையில் 4வது நாள் பௌர்ணமி. எனவே அவர் திருவண்ணாமலை சென்று வந்த பிறகே இசையை முடிக்கப் போகிறார் என்ற நிலை இருந்தது. ஆனால் படத்தின் தயாரிப்பாளர் படத்தின் வெளியீடு, விளம்பரம் என்றெல்லாம் சில திட்டங்களை செய்திருந்ததால்
பின்னணி இசைக்கோர்வை சீக்கிரமாக முடிய ஆர்வமாக காத்திருந்தார். இயக்குனர் வசந்திடம் எப்படியாவது 4வது தினத்தில் மிச்சமிருக்கும் வேலைகளை முடித்து தர சொல்லி கேளுங்கள் என்று தயாரிப்பாளர் கூறினார். இயக்குனர் வசந்தும் இளையராஜாவிடம் இந்த கோரிக்கையை வைத்தார். இதை கேட்ட இளையராஜா, மிச்சம் ஒரு நாள் இல்லை, உன் படத்தின் இறுதிக்கட்டம் அவ்வளவுதான், உணர்ச்சிகரமாக இருக்கிறது, நான் அதற்கென்றே 3 நாட்கள் தனியாக எடுத்துக்கொள்ளப் போகிறேன் என்று பதில் சொன்னார். இன்றும் கேளடி கண்மணி படத்தின் இறுதி காட்சியில் அந்த உணர்ச்சிகள் அவ்வளவு அழுத்தமாக பார்ப்பவர்களை சென்று சேருகிறதென்றால் அதற்கு காரணம் இளையராஜாவின் பின்னணி இசைதான் என்று இயக்குனர் வசந்த் இன்றளவும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றார். மேலும் பல படங்களுக்கு அவருடைய பின்னணி இசைகள் வலு சேர்த்திருக்கின்றன. அந்த படங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமாகவும் இளையராஜாவின் பின்னணி இசை அமைந்திருக்கிறது. எத்தனையோ படங்கள் இருக்கிறது. மீண்டும் இதுபோன்ற செய்தியில் சந்திப்போம். நன்றி நேயர்களே.